இன்றைக்கி ஒரு டயட் புளிக்குழம்பு அப்படின்னு ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறேன். புளிக்குழம்பு டயட் புளிக்குழம்பு, ஏன்னா அதில் தேங்காய் இல்லை, எண்ணெய் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே டயட் புளிக்குழம்பு அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அது வந்து ஏதோ ஒரு டிவி ஷோவில் பார்த்தது தான். எனவே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு வேணுங்கிறது வந்து டயட் புளிக்குழம்பு. அதுக்கு வந்து 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, தனியா, அப்புறம் 3 மிளகா வத்தல், தென் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, வெந்தயம், இதெல்லாம் 1/2 ஸ்பூனு. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், தக்காளி, புளி கரைசல், உங்கள் ஊரில் புளி பேஸ்ட் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இதுதான் வேணுங்கிற சாமான். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எண்ணெயும் எண்ணக்கூடாதுங்க. எண்ணெயே கிடையாது. தாளிச்சு போட்டதுக்கு கொஞ்சம் எண்ணெய் உண்டு. இப்போ வத்தக்குழம்புனா ஏகப்பட்ட எண்ணெய் விடுவோம் இல்லையா? புளிக்குழம்பு. ஆமாம். இதுக்கு எண்ணெயே இல்லை. இது வறுக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் கிடையாது. கொத்தமல்லி விதை, கொத்தமல்லி வெறுமனை போடணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், வெந்தயம், மிளகு, ஜீரம், இது எல்லாத்தையும் வெறுமனை வறுக்கணும். நிறையா வறுக்கணும். எத்தனை நாள் வறுக்கணும்? அது செவக்கணும். என்ன அழைச்சிட்டு அப்புறம் செவக்கணுமா? வறுக்கணும். பச்சை வாசனை போகணும்ல. அப்புறம் மிக்சியில் அரைக்கணுமா? மிக்சியில் பொடி பண்ணணும். வாசனை வறுத்துக்காது. ஆமாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். முடிஞ்சது. வாசனை வருது. இல்லை, கொத்தமல்லிலாம் வருது. அந்த பச்சை வாசனை போகணும். ஜீரம் வெடிக்கிறது. அந்த ஹீட் அவ்வளோதான். வடிச்சா தானே, வச்சா பச்சையாக பண்ண முடியாது. இந்த பருப்புலாம் கொஞ்சம் சவக்கணும். இப்படி வெள்ளையாகவே இருக்கும். ஆமாம். இப்போ வந்துருக்கு. இப்போ இதை எடுத்து இதை எடுத்து அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கினா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டுன்னு இதுக்கே நிறைய எவ்வளோ இருக்கு. போய் நிறைய வேலை ஸ்பூன் வந்து. ஓஹோ. ஏன்னா அது ஆறணும். இல்லை, இப்போ இது என்ன போட்ட? கடுகு. கடுகு. மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, அப்புறம் சின்ன வெங்காயம். ஏன்னா அது வதங்கிட்டு இருக்கட்டும். நிறையா போட்டிருந்தாலும் போடலாம். எனக்கு ஒடிக்க சொன்னது, அதனால அதை போட்டேன். இப்போ இதில் வந்து இது வதக்கணும். அது வெங்காயம் வதங்கணும். ரைட்டு. இப்போ இந்த பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடி இதான் இப்போ எல்லாம் வறுத்து வச்சுருக்கோமே, எண்ணெயே இல்லாமல், அதை கொஞ்சம் குறை குறைன்னு பொடிச்சுக்குவோம். இப்போ இது வந்துருக்கு. அதெல்லாம் விட்டோம்னா அது கொஞ்சம்
இருக்குது. வதகலன்னு இருக்கா. ரைட்டு. இதோட இந்த வெங்காயம் தக்காளி திருப்பி அதிலே போடணும். ஓஹோ, இல்லைன்னா சக்கையாக நிற்கும்ல. நல்லா அரைச்சிடலாமே, தண்ணியெலாம் விட வேண்டாம். ஏன்னா தக்காளி வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கு இல்லையா. இப்போ இதை ஒரு அடி அடிக்கணுமா? ம் ஓ, இந்த பேஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சியா? ம் தக்காளியும் வெங்காயத்தினால இல்லையா? இப்போ இது பாருங்க வதங்கிடுச்சு. ஆமாம். இந்த பேஸ்ட்டை அதில் போடணும். கொஞ்சம் அங்காட்டாலும் பரவாயில்ல, அரையாட்டாலும் பரவாயில்லன்னு இருக்கும். கொஞ்சோண்டு 1-2 வெங்காயம் அரைஞ்சிருக்கு. அந்த பேஸ்ட் இதுக்குள்ளே போடணும் இல்லையா? ம் ஈஸி இந்த குழம்பு. டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுற புளி? ம் இதை ஒரு வரை தவிர்க்கணும். ஒரு வதக்கணும். சரி, இதுக்கு உப்பு போடலையே? இதெல்லாம் போடணும். போடப்படும் புளி விட்டு போடணும். அவ்வளோதான். இது வதக்கின்னு இருக்கு. ரொம்ப எண்ணெயே விடாதனால கொஞ்சம் பார்த்து கலரிக்கணும். ஆமாம், ஏன்னா பிடிச்சுன்றோம் இல்லையா? ஆமாம். இப்போ அதில் புளியை விடணும். புளி கரைச்சி நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் புளி நிறையா வச்சுக்கணும். தண்ணியாக இல்லை கெட்டியாக புளி காய்ச்சற மாதிரி வேணும் அப்படின்னா அவளுடைய கன்சிஸ்டன்சிக்கு பொறுத்தது. ஆமாம், கொஞ்சம் திக்காக வேணும்னா இப்போ மிளகா குழம்பு கருவேப்பிலை குழம்புலாம் பண்ணுறோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். புளி இது சாதாரணமாக வேத குழம்பு மாதிரி வைக்கணுன்னா புளி கொஞ்சம் கரைச்சி வைக்கணும். ஒரு கொதி வரணுமா? இது நல்ல இதாக இருக்குது, திக்காக இருக்குது. அவ்வளோதான். தேவையான உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வரணும்னு எடுத்துக்கணுமா? உங்களுக்கு வேணும்னா எங்கள் காலத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சித்திரியோண்டு உப்பு வெல்லம் போடுவேன். அந்த டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். வெல்லம் போட்டது தான் பெஸ்ட்டு. நிறைய போட மாட்டேன், கொஞ்சோண்டு. அவ்வளோதான், முடிஞ்சு. டயட் புளிக்குழம்பு ரெடி. இது ஏன் டயட்டுனா இதில் எண்ணெய் கிடையாது, தேங்காய் கிடையாது, அப்புறம் வெங்காயம் தக்காளி தான் நல்லது. அவ்வளோதான், பெருங்காயம் வேறு ஒன்றுமே வேண்டாம். பெருங்காயம் போடல? வெங்காயம் போடும்போது 2 காயம் கூடாது, பெருங்காயம் வெங்காயம். அதனால் 1 போட்டால் இன்னொன்று தேவையில்லை அப்படின்னு என்னோடய பிரின்சிபல்ஸ். அப்போது சில டிஷ்ஷஸில் சொல்கிறாங்கிறதுக்காக போடுவேன், அது வேறு கேட்காதீங்கோ. என்னோட இது வந்து வெங்காயம் தூக்கலாக இருக்கும்போது பெருங்காயம் தேவையில்லை. அவ்வளோதான், உப்பு போட்டு வச்சு கொஞ்சோண்டு இது போடுறியா? வெல்லம். அவ்வளோதான். எங்கள் இடத்துல கொஞ்சம் வெல்லம் போடுவா. டயட் குழம்பா? டயட் புளிக்குழம்பு. ஓ, அதில் வேறு ஒன்றும் பருப்பு வேண்டாம், வேறு ஒன்றுமே வேண்டாம். டயட் புளிக்குழம்பு ரெடி பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா வாசனை அடிக்குதுயா. இதுதான் நல்ல வாசனை அடிக்குது, நல்ல இது ஸ்மெல். கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகிடும். இப்போ நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். டயட் புளிக்குழம்பு ரெடி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.